ஒன் பாட் ரெசிபீஸில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், அடுத்ததாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டைக்காய் வத்தல் ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயில் பாதி வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு பொரியிறப்ப சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக புளி தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் சேர்த்துருக்க புளி கொஞ்சமாக சேர்த்தாலே நல்லா புளிப்பு இருக்கும். உங்களுக்கு உங்கள் புளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும். புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.